கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்கள்லாம் கடந்த சில வருடங்களாக மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு இருந்தீங்க. ஒரு 3 வருடங்களாக மருத்துவ ரீதியான செலவுகள், ஒரு 7 வருடங்களாக பண ரீதியான தொந்தரவுகள், 15 வருடங்களுக்கு குறையாமல் மன ரீதியான சலசலப்புகள், குடும்பத்தில் என்ன ஒரு ஃப்ரெஷ்னஸ் இன்னும் வரல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இனி வரக்கூடிய காலம் சந்தோஷமான காலங்களாக இருக்க போகுது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்களாக வர இருக்குது. சார் இப்படி தான் சார் 2026 ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் சொன்னான், இதே மாதிரி தான் சார் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் சொன்னான், ஆனால் இன்னும் ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கன்னிராசியில் இருக்கிற எல்லாத்துக்குமேலாம் இப்படி இல்லை. கன்னிராசியில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் உங்களோட தொந்தரவுகள் இருக்குது. கன்னிராசி அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், திட்டமிடல், பொறுப்புணர்வு, அமைதியான ஆளுமை, உழைப்புத்தன்மை ஆகியவற்றோட அடையாளமாக தான் கருதப்படக்கூடிய ராசி தான் இந்த கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவங்க எப்பயுமே ப்ளே பாய் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது. கன்னிராசி ஒரு ஈர்ப்பு ராசி. எதிர்பாலினத்தவரை ஈர்க்கக்கூடிய ஒரு ராசி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இப்போ ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோ, அழகோ, பேச்சு திறமையோ ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஈர்த்துரும். உங்களோட பொறுப்புணர்வோ ஏதோ ஒன்று. ஆனால் இந்த கன்னிராசி அப்படிங்கிறது புதன் பகவானுடைய அதிபதி இருக்கக்கூடிய ராசி. அதாவது இந்த ராசி புதன் பகவான் தான் அதிபதி. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அறிவு, கணக்குத்திறன், கவனிப்பு, நுண்ணறிவு, மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக எதிர்பாலினத்தை தவிர ஈர்த்துருவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த ராசியவே வேறு மாதிரி மனிப்புலேட் பண்ணிட்டாங்க. கன்னிராசியில் இருக்கிறவங்க காதலில் வல்லவன் அப்படி இப்படின்னு. ஈர்ப்பு ஈஸியாக கிடைச்சிருது. இந்த ராசியில் இருக்கிறவங்க மாதிரி துன்பப்பட்டவன் எவனுமே கிடையாது. கன்னிராசிக்காரன் மாதிரி காதலில் வேணால் சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் கன்னிராசிக்காரன் மாதிரி கல்யாணத்தில் சண்டை சச்சரவோடு நடந்தது யாருக்குமே இருக்காது. அந்தளவு கல்யாண விஷயத்தில் நிறையா குளறுபடிகள் ஏற்பட்டு தான் திருமணங்கள் நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு நல்லா நடந்திருக்கலாம் கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி வெளியில் மிகவும் அமைதியாக இருக்கிறவங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக தோன்றக்கூடிய இந்த கன்னிராசிக்காரங்க உள்ளுக்குள்ளே அதிக சோதனை, மன அழுத்தம், எதிர்கால பயம், எல்லாமே சரியாக நடக்குமா, எல்லாமே சரியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இந்த மாதிரி கட்டுப்பாடு மனநிலை இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க மனசுக்குள்ளே தான் நிறையா விஷயங்கள் வச்சுருப்பாங்க, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்து இந்த ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களும் அமைதியாக நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. கன்னிராசியோட குணாதிசயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகவும் புத்திசாலித்தனமான ஆள். கன்னிராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் ஆழமாக யோசிப்பாங்க, ஆராய்ந்து முடிவெடுப்பாங்க, சின்ன விஷயத்தையும் கவனிப்பாங்க. அதனால் இவர்களை யாராலையும் ஏமாற்றுவது எளிதில்லை. அவ்வளோ சீக்கிரம் இவங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. பர்ஃபெக்ஷனை விரும்புவாங்க. சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகம். அதனால் வேலை அழகாக செய்வாங்க. ஒழுங்காக இருக்கிறதுக்கான வழிகள் என்னமோ ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக வச்சுப்பாங்க. நேரத்தை மதிப்பாங்க. இந்த டைமுக்கு வரணும், இந்த டைமில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. ஆனால் இதே குணம் சில நேரங்களில் மன அழுத்தத்தையும் எங்களுக்கு தந்திருக்கு. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்காகவும் இருந்திருக்குது. ஆனால் இதே குணம் மன அழுத்தத்தை தந்தாலும் அந்த ஒழுக்கத்தை இவங்க என்றைக்கும் கைவிட்டதே கிடையாது. கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல மெயின்டைனாக இருப்பாங்க. வெளியில் அமைதி, உள்ள புயல். கன்னிராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா தங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. அமைதியாக எல்லா விஷயத்தையும் சுமப்பாங்க. ஆனால் இரவில் பார்த்திங்கன்னா அதிக யோசனை வரும். தூக்கமின்மை, எதிர்கால பயம், இவை எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தூக்கமின்மை, எதிர்கால பயம் எதனால்? அதிக யோசனையினால். ஓவர் திங்கிங். உங்களால் நிம்மதியாக கொஞ்ச நேரம் கூட தூங்கி எழுந்திரிக்க முடியல. அது காரணம் உங்களோட ஓவர் திங்கிங். ஸோ உடல் ரீதியான உபாதைகளை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக வருங்க. யாருக்கும் தொந்தரவு தரத்துக்கு விரும்ப மாட்டாங்க. தங்கள் பிரச்சனையை தாங்களே சமாளிக்க முயற்சி செய்வாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதனால் வாழ்க்கையில் சுமை அதிகரிக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு. கன்னிராசியோட பெரிய பலம் என்ன தெரியுமா? அறிவு, உழைப்பு, பொறுப்பு, நேர்மை, திட்டமிடல். சார் இந்த 5மே நான் கேள்வி கூட பட்டதில்லையே சார் அப்படிமா கன்னிராசிக்காரன். ஏன்னா கமெண்ட் அடிக்கிறதுல பெரிய ஆள் கன்னிராசி. கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறையா கழுவி ஊற்றுவாங்க. அதெல்லாம் எங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும், ஒத்துக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் இந்த அறிவு, உழைப்பு, பொறுப்பு, நேர்மை, திட்டமிடல் இதெல்லாம் படத்தில் தான் சார் கேள்விப்படுறோம். நேரில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை அப்படிம்பாங்க. இவர்கள் மெதுவாக வளர்ந்தாலும் வாழ்க்கையில் நிலையான வெற்றி பெறுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் எங்களோட வளர்ச்சி இருக்கும். இருந்தாலும் நிலையான ஒரு வெற்றியாக இருக்கும். உங்களுக்கு கடவுள் நிறையா வாய்ப்பெல்லாம் தந்தார் சார், நீங்கள் அதை சரியாக தக்க வச்சிக்கலங்கிறதா உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விடுங்க. நிறையா வாய்ப்பெல்லாம் தந்தார். நடுவில் கேப் விட்டு கூட உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு. நீங்கள் சரியாக கவனிச்சிக்கல, தக்க வச்சிக்கல. தற்போது கன்னிராசி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா? 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் இல்லை, நிறையாவே உங்களுக்கு இருந்திருக்கும். எதையும் அதிகமாக யோசிப்பது, இது சரியாக போகுமா அப்படிங்கிற கவலை. ஒரு விஷயத்தை இருக்கிறீங்க, மைண்டுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு அது சரியாகுமா அப்படின்னு யோசிச்சிட்டே தான் இருக்கிறீங்களே தவிர அதுக்குன்னு அவுட்புட் எதுவும் தெரியல. அந்த மாதிரி. அதே மாதிரி பண நெருக்கடி இப்போ இல்லை, உங்களுக்கு பல மாதமாகவே பல வருஷமாகவே நடந்துட்டு தான் இருக்குது. பணம் வந்தாலும் தங்கிறதில்ல.
ஏன் சார் தங்குறதில்ல? என்னன்னே தெரில, செலவாயிட்டே இருக்குது. உங்களுக்கு இப்போவும் அதுதான் தங்கிட்டு இருக்காது, செலவாயிடும், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இனி போகக்கூடிய காலங்களில் சரியாகுமானா தனிப்படையான ஜோதிடம் தான் செல்லும். இப்போ நம்ம பார்க்குறது என்னது, ஓவரால் ஜோதிடம் தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் பணம் வந்து கண்டிப்பாக வந்தால் தங்கும், செலவுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும், நிறைய லாபம் வர ஆரம்பிக்கும், நிறைய சேவிங்ஸ் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் எப்போயிருந்து வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தனிப்படையான ஜாதகம் தான் சொல்லும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுப்பாகவும் நிதானமாகவும் கரெக்டாகவும் நடந்துக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க, லோக்கல் ஒரு டைம் உங்களோட ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணுங்கள். இல்லை சார் சரியாக சொல்லலை அப்படின்னா மட்டும் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன், அது ஒரு விவிஐபியோட நம்பர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேலே ரெகுலராக ஜோதிடம் பார்க்கக்கூடிய நபர். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். உங்களுடைய வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், ஜோதிட ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், வசியம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆனால் அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் பார்ப்பாங்க, ஃபீஸஸும் அது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசிக்கலாம். இது நீங்கள் ப்ரமோஷனாக எடுத்துட்டாலும் ஓகே தான். இது உங்களுடைய விருப்பத்தின் பேரில் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காலுக்கு குடும்ப பொறுப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. வீட்டில் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை அதிகம், குடும்ப செலவை நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க, உறவினரோட உதவி உங்களுக்கு தேவைப்படும். இவை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக தற்போதைய நிலைமையில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. அதே போல் வேலை தொழிலில் குழப்பம் இருக்குங்க. வேலை அதாவது ஒரு முன்னாடி சொல்லுவாங்கள்ல, வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சிலர் இருப்பாங்க. வேலை மாறலாமா அப்படின்னு யோசனையோடு ஒருத்தர் இருப்பாங்க. தொழிலில் தொடரலாமா அப்படின்னு ஒரு யோசனையோடு இருப்பாங்க. ஏற்கனவே வேலை பார்த்துருக்கு சார், தொழிலையும் சேர்த்து பார்க்கலாமா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப் சரியாக இருக்குமா, ஒருத்தரே பண்ணுற மாதிரி இருக்க, பார்ட்னர்ஷிப் ஏதாவது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நம்பியவர்களால் மன வேதனை வந்து உங்களுக்கு இருக்கும். உதவி செய்தவர்கள் மீது திருப்பம், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் நம்பிக்கை வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க, நீங்கள் ஒன்றும் கைமாறலாம் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு திருப்பி அவன் செஞ்சது என்னமோ துரோகம் தான் பண்ணியிருப்பான். இப்போ ஒரு உதவி செஞ்சவங்க திரும்ப மதிக்காமல் நடந்துக்கலாம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? உங்களை வந்து மதிக்காமல் நடந்துக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒன்றும் அதுக்கான பலன்லாம் நீங்கள் ஒன்றும் கேட்கல, திருப்பி பண்ணு அப்படின்லாம் கேட்கல. ஆனால் அவங்க வந்து மதிக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்காக இருக்கும். அது மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இருந்துகிட்ருக்கும். கடன் பிரச்சனை எப்படி உருவாகுது அப்படின்னா, கடன் ராசிக்காரர்களுக்கு, கன்னி ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை வரதுக்கான பெரும்பாலான ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, குடும்பத்துக்காக, தொழிலுக்காக, வீட்டு செலவுக்காக, மற்றவர்களுக்கு உதவியதால், இந்த 4 விஷயம் தான் உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். குடும்பத்துக்காக அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வாங்கின கடனாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்பத்துக்கு மட்டும்தான் மெயினாக. அப்புறமேட்டு தான் செல்ஃபிஷாக உங்களுக்கு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் செல்ஃபிஷாக யோசிக்கிறதா ரொம்ப ரேர் தான். மோஸ்ட்லி குடும்பம் தான் உங்களோட ஃபஸ்ட்டு. அப்புறம் தொழில். சரி, உங்கள் வீட்டில் ரிலேட்டிவ் எதுக்கு தொழிலில் போட்டுகிட்டே இருக்கிற, எதுக்கு அவ்வளோ போட்டுக்கிறம்பாங்க. ஆனால் தொழிலில் போட்டதுனால தான் குடும்பத்துக்கும் செய்ய முடியுதுங்கிறது எங்களுக்கு புரியுறதில்ல. நீங்கள் உங்களுக்காக எதுவும் பண்ணிக்கிறதில்ல, உங்கள் தொழிலுக்காக தான் பண்ணுறீங்க. அதே மாதிரி வீட்டு செலவுக்காக. சிம்பிளாக சொன்னால், வீட்டு செலவு, குடும்ப செலவு, தொழிலும் உங்கள் குடும்பத்துக்காக ரெடி பண்ணுறது தான். இதுதான் நீங்கள் பண்ண பெரிய விஷயமே. அதே போல் ஒரே ஒரு பெரிய டிராபேக்னா, மற்றவர்களுக்காக உதவியது. அவன் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கலாம், அல்லது உங்களோட நட்பு வட்டாரத்தில் ஒருத்தனாக இருக்கலாம். யாரோ ஒருத்தன் அவனுக்காக நீங்கள் உதவிய ஒரு விஷயந்தான் இன்றைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் மார்க்காக நின்றுட்டுருக்குது. இவர்கள் எல்லாமே வீண் செலவு செய்து உங்களை வந்து ஒரு மாதிரி உங்களை டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. அவங்க பயன்படுத்திட்டாங்க, நீங்கள் கடன் கட்டிகிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோதான். இதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் வந்து வீண் செலவு செய்கிறதெல்லாம் குறைவு தான். நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வீண் செலவு பண்ண மாட்டீங்க. 1-2 ரேராக பண்ணுறது உண்டு. அவ்வளோ சீக்கிரம்லாம் வீண் செலவு பண்ண மாட்டீங்க. மற்றவர்களால் மட்டும்தான் நீங்கள் கடனாளியானீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா தெரியும். ஒன்றே உங்களை உசுப்பேற்றி விட்டுருப்பான், இல்லைனா அவன் பயன்படுத்திகிட்டு இருப்பான். இதுதான் நடக்கும். இந்த பிரச்சனையை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நினைத்து கடன் வாங்குவாங்க. இது எப்படி இந்த கடனை அடைக்கிறது, இந்த கடனை வாங்கி சரி பண்ணிடலாம், இந்த கடனை அடைக்கிறது, இந்த கடனை வாங்கி சரி பண்ணி, இப்படி தான் வந்து உங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ அது கடன் பிரச்சனை அதிகமாக குறையுமா, அதிகமாகுமா குறையுமா? இப்போ என்ன நடக்கும்? தற்போது முழுமையாக முடியடையலைங்க, ஆனால் மெதுவாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் காலம் ஆரம்பமாகிருக்கு. உங்களோட கடன் வந்து முழுசாக முடிகிற அளவுக்கு இன்னும் ரெடி ஆகலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு வழி வகுத்துருக்கு அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக 2026 நடுப்பகுதியிலிருந்து பழைய சிக்கல்கள் சரியாகும், எதிர்பாராத பண வரவு கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும், பழைய பணம் திரும்ப கிடைக்கும். இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. பழைய சிக்கல்கள் சரியானுச்சு அப்படின்னா மிகப்பெரிய நல்லது. எதிர்பாராத பண வரவு கிடச்சிச்சு அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கு உதவுது. வேலையில் முன்னேற்றம் கிடச்சிச்சின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது இன்க்ரிமெண்ட்டுக்காக கிடைக்கிது. பழைய பணம் திரும்ப கிடச்சிச்சு அப்படின்னா எடுத்து அப்படியே கடன் அடைச்சிட்டு வேலையை பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறத விட 100 மடங்கு பக்கமாக உங்களுக்கு கடன் இருக்குது.
மாதம் 10,000 சம்பளிங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்குது. இதுதான் இன்றைக்கி கன்னிராசிக்காரங்க நடந்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். சிலர்லாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. கன்னிராசிக்காரன்ட்டு அவ்வளோ சொன்னால் புரிய வைக்க முடியாது. கன்னிராசி வந்து ஒரு பிடிவாத ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் பிரச்சனை எப்படி தீரும்? செலவு கட்டுப்பாடுங்க. கன்னிராசிக்காரர்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு செலவு செய்தால் விரைவில் ரெக்கவரி ஆகும். இந்த கன்னிராசிக்காரங்க எப்பவுமே அவங்களோட மைண்டில் கொஞ்சம் ஞாபகம் இதுக்கு பண்ணோம் சரி இது சரியாக போச்சு அப்படின்னு மைண்ட் கணக்கே போட்டுட்ருக்கீங்க. அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லிஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணணும், ரெக்கவரி பண்ணணும். 2வது வருமானம். இந்த ராசிக்காரர்கள் வந்து ஒரு வேலைக்கே போயிட்டுருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஒர்க் ஏதாவது சைடில் பண்ணுங்கள், கமிஷன் பேசிஸில் தொழில் பண்ணுங்கள், கன்சல்ட்டிங்கை உருவாக்குங்க, டீச்சிங் பண்ணுங்கள், அக்கௌண்டிங் பண்ணுங்கள், டிஜிட்டல் ஒர்க் பண்ணுங்கள். இது மூலமாலும் பணம் வரும். உங்களுக்கு டிஜிட்டல் துறை வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தான், ரொம்ப ஓகேன்னு சொல்ல முடியாது, ஓகே தான், ஒன்றும் பெரிய லாஸ்லாம் கிடையாது. அதன் மூலமாக வருமானம் தான், லாபம் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்தாறு போல் உங்களோட லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும். 2வது வருமானத்திற்கு ஸ்டெப் எடுக்கணும். குழம்புற விஷயத்தை முதல்ல நிறுத்தணும். குழம்புறதை மட்டும் நிறுத்தினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க. அதே மாதிரி பழைய தொடர்பு வந்து உதவுங்க. பழைய தொடர்பு என்ன, ஒரு பழைய நண்பர் அல்லது அறிமுகம் மூலம் வேலை வாய்ப்பு வரும். அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதன் மூலமாக லாபம் எடுக்கிறது உங்களோட திறமையை பொறுத்து இருக்குது. எந்த தெய்வத்தை வணங்கினா தற்போது நல்லது? எல்லா காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தெய்வத்தை வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வணங்கலாம்? கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் கிரக சக்தி முக்கியம். அதனால் அறிவு மற்றும் மன அமைதி தரக்கூடிய தெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது, ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணு வழிபாடு புதன் பலம் அதிகரிக்கும். விஷ்ணு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா புதன் பலன் அதிகரிக்கக்கூடிய ஒரு இது. புதன்கிழமை துளசி மாலை, விஷ்ணு ஸ்லோகம் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. துளசி மாலையெல்லாம் வாங்கி சாமிக்கு சாத்தி வழிபடுறது, விஷ்ணு ஒரு ஸ்லோகம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹயக்ரீவர் வழிபாடு நான் முன்னாடியே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த ஹயக்ரீவர் அப்படிங்கிறவர் ஹயக்ரீவர் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் ஒரு மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய கடவுள் வணங்குவீங்க. ஆனால் 2 உயிர்கள் ரூபத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குவது இன்னும் டபுள் மடங்கு பவருங்கிறாங்க. என்னது, அதாவது இப்போ ஹயக்ரீவர், இப்போ வராகி, நரசிம்மர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனித உடலும் மிருக தலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய மச்சாவதாரத்தில் பார்த்திங்கன்னா மீன் உடம்பும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா. இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வகையான விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய தெய்வங்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் பவர். ஸோ இந்த ஹயக்ரீவர் வழிபாடு பார்த்திங்கன்னா அறிவு, வேலை, தேர்வு, மனத்தெளிவு இது எல்லாமே கிடைக்குங்க. இதன் மூலமாக பல நன்மைகள் உண்டாகிறதான வாய்ப்புகளும் அமையுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி, தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி, முடிவு எடுக்கக்கூடிய திறனை உயரக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. ஸோ வியாழக்கிழமை தீபம் ஏற்றுங்க, மிகப்பெரிய நன்மை உண்டாகும். வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாடை வச்சு 2 நெய் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண நெருக்கடி குறையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. சரி, இத்தனையும் எப்போ சார் பண்ணுறது? உங்கள் வீட்டிலே பண்ணலாம், முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் பண்ணலாம். பண வழிபாடு அப்படிங்கிறது மகாலட்சுமிகிட்ட கூட வழிபடும்போது ரொம்ப நல்லது. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க யாரும் பெருமாள் கோயிலில் உட்கார மாட்டாங்க. பெருமாள் கோயிலில் வந்து உட்காரத்துக்கு திண்ணை கூட விட மாட்டாங்க. பெருமாள் கோயில் வழிபட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துடணும். அப்போ தான் வந்து கடவுளினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். லக்ஷ்மி தேவி வந்து எங்கேயும் உட்காந்துக்கூடாது, நம்ம கூட வந்துடுவாங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வெள்ளைப்பூவில் மாலையோ இல்லை பூவோ வச்சு இறைவன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா நல்ல பலன் தரும். ஸோ அதை நிறைய பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது வந்து உதவும். அதே போல் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் போது அதிக யோசனை இருந்துகிட்ருக்கும், பண நெருக்கடி இருந்துட்டு தான் இருக்கும், வேலை அழுத்தம் இருக்கும், குடும்ப பொறுப்பு இருக்கும், மன சோர்வு இருக்கும், சிலரும் ஏமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது நடந்திருக்கலாம் அல்லது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு. இதிலேருந்து எப்படி சார் வெளியே வரும்? இது எல்லாம் நான் சொல்லியாச்சு. அதிலேருந்து வெளியே வரதுக்கான ஸ்டெப்பு நீங்கள் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஜாதகத்தை செக் பண்ணணும், ஜாதகத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பை எடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இப்போ உண்டாயிருக்கும். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், சுவாமி தரிசனம் பண்ணணும், சுவாமியை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ளே வந்திருக்கும். பழைய வாழ்க்கையில் முறையை மாற்றக்கூடிய சிந்தனை உண்டாயிருக்கும். இப்படி பண்ணிட்டு தான் இதை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கும். இவை உருவாகி இருக்கக்கூடிய தருணம் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள், வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னா, மேலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே மன அமைதி கொஞ்சம் அதிகரிக்கும், நல்ல தகவல் வரும், வேலை முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே மாதிரி ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு அதிகரிக்கும், கடன் குறையும், புதிய தொடர்பு உதவுங்க. செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிலை மாறும், குடும்ப அமைதி பெருகும், சேமிப்பு ஆரம்பமாகுங்க. அடுத்த 12 நாட்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா,
26 தமிழ் புத்தாண்டு பிறந்தும் கூட இன்னும் இப்போ வைகாசி மாதமே பிறந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 1 to 3வது நாளில் மன அழுத்தமும் யோசனையும் அதிகம், பண கவலை வந்து இருக்கும். ஆனால் ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். 4 to 6வது நாளில் நண்பர்கள் உதவி கிடைக்கும், வேலை தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கும், ஃபோன் கால் மூலமாக நல்ல செய்தி வரும். அடுத்து 7 to 9வது நாளில் குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடு உருவாகும், பேசும்போது கவனமாக இருங்க. நாள் 10லேருந்து 12க்குள்ளே மன அமைதி உண்டாகுது, சிறிய பண வரவு கிடைக்குது, நல்ல தொடக்கமும் உண்டாகுது. நல்ல தொடக்கம்னா தொழிலுக்காக இருக்கலாம், குடும்பத்துக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக, திருமணத்துக்கான ஸ்டெப்பாக இருக்கலாம், குழந்தை பிறலாதவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து இருக்கும். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்குது. கன்னி ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அதிக யோசனை குறைச்சே ஆகணும். தேவையில்லாத திங்க் பண்ணாதீங்க. திங்க் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது, அதனால ஃபஸ்ட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். தினமும் காலையில் நடங்க. அந்த நடக்கிறதுனால உடல் ஆரோக்கியமும் கிடைக்குது, மன ஆரோக்கியமும் கிடைக்குது. ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபடுங்க. செலவை வந்து கணக்கு வச்சுக்கங்க. அப்படின்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் சால்வ்டு. தவிர்க்க வேண்டியது என்ன பண்ணால் ஓவர் திங்கிங் தான். அன்னெசரியாக லோன் எடுக்காதீங்க. எல்லாரோட பிரச்சனையும் தலையில் ஏற்றிட்டு நீங்கள் பெரிய இவங்க மாதிரி சுற்றாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். உங்களுக்கு பெரிய இதே அதுதான், மற்றவனுக்காக நீங்கள் மாற்றுறது தான். அதே மாதிரி தூக்கமின்றி இருக்கிறது தவிர்த்துக்கோங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க. கன்னிராசியில் மறந்துருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படின்னா, கன்னிராசியில் வந்து வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டப்படுவாங்க, ஆனால் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிலையாக அப்படியே உயருவாங்க. இவங்க வந்து திடீர் பெரிய வெற்றியை விட மெதுவான நிரந்தர வெற்றியை வந்து பெறுவாங்க. அதனால் வாழ்க்கையோட 2ஆம் பாதி அதிக நல்லது நடக்கும் இவங்களுக்கு. சரி இதில் ஆன்மீக பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், முன்னாடியே உங்களுக்கு சொன்னதை 48 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். புதன்கிழமை விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புதன்கிழமை ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படின்னு மறக்காம 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்குங்களோ அப்போ சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கு வந்து தீபம் போட சொன்னோம், அதை ட்ரை பண்ணுங்கள். பசிக்கு வந்து உணவளிங்க. ஒரு 5 பேருக்காக சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பச்சை நிற உடை அக்கேஷ்னலாக அணிதான் ரொம்ப நல்லது. இல்லை சார் கையில் ஒரு கட்சி மாதிரி வச்சுக்கிறப்பனால ரொம்ப நல்லது. இதை செஞ்சீங்க அப்படின்னா மன அமைதி கிடைக்கும், பண முன்னேற்றம் கிடைக்கும், கடன் குறையும், குடும்ப அமைதி நல்லதாக அமையும், நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மெதுவாக வாழ்க்கையில் வந்து உயரக்கூடிய சில விஷயங்கள் வந்து ஆரம்பமாகும். இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் வந்து வெளியில் வந்து சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ளே வந்து மிகப்பெரிய போராட்ட வீரர்கள். அவர்களோட வாழ்க்கை வந்து பொறுப்பு, அமைதி, உழைப்பு, தியாகம் இவற்றால் வந்து நிரம்பி இருக்கும். இப்போது வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து நிரந்தரம் இல்லை. 2026க்கு பிறகு வாழ்க்கை மெதுவாக நிலையாகக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கீங்க. பணம், வேலை, மன அமைதி, குடும்ப நிலை இவற்றில் வந்து நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய தருணமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக தான் நடக்கும். ஒரே ஐடியாவில் உங்களுக்கு இது பண்ணாது. அப்படி ஒரே ஐடியா லக் இருக்குது சார், நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு 50% தான் பொருந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மட்டும் போதுமானது. ஈஸியாக நாமளே செக் பண்ணிக்கலாம். கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். பிரபலமான ஜோதிடரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். விவிஐபி ஜோதிடர் தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் பார்ப்பாங்க. நான் தெளிவாக சொல்லி தான் அனுப்புகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் மூலமாக சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். வேறு எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடலாம். இதை உங்களோட நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.